Exercise 2.1 fill in the blanks. The potable water available at 100 meter below the ground level is denoted as. So potable water na drinkable water. நம்ம போர் போட்டோம்னா நமக்கு அந்த வாட்டர் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறதா போர்ட்டபிள் வாட்டர். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் லெவல். இங்கதான் கிரவுண்ட் லெவல்னா இதுக்கு கீழே 100 மீட்டர்ல நமக்கு எங்க இருக்கு அந்த மாதிரி நல்ல தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் லெவலுக்கு இதுதான் கிரவுண்ட் லெவல்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே. சோ கிரவுண்ட் லெவலுக்கு 0 வச்சுக்கிட்டோம்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து எப்படி இருக்கும் மைனஸ்ல இருக்கும். இது கிரவுண்ட் லெவலுக்கு மேல எப்படி இருக்கும் பாசிட்டிவ்ல இருக்கும். சோ அப்போ அவைலபிள் பிலோன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சோ -100 மீட்டர். -100 மீட்டர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் a swimmer dives to the depth of 7 feet from the ground into the swimming pool. இதே மாதிரி தான். சோ இங்க ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்விம்மர் டைவ் பண்றாரு. எங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து 7 feet கீழே டைவ் பண்றாரு. இந்த ஸ்விம்மிங் பூல் the integer that represent this is -7 feet. சரியா? நம்ம தண்ணியில கிரவுண்ட் லெவல்ல இருந்து கீழே 7 feet போகிறாரு. அடுத்தது -46 is dash to the dash of என்னது -35 on the number line. இப்போ நம்ம நம்பர் லைன்ல எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்பர் லைன் டினோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து 0 இங்க இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணுவோம்? மைனஸ்ல போடுவோம். ரைட் சைட்ல என்ன போடுவோம்? பிளஸ்ல போடுவோம். சரியா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி லெஃப்ட் சைடு போக 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 என்ன ஆகும்? நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, -35 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க -35னா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? -36. சோ இந்த பக்கம் லெஃப்ட் போக போக என்ன ஆகும்? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம ரைட் போகும்போது என்ன ஆகும்? சரியா? இப்ப இங்க என்ன போடுவோம்? -35னா இங்க என்ன போடுவோம்? -34. மைனஸ்ல இருக்கும்போது இப்படி போடணும். -33. இது இங்க போடுவோம் -34. இப்படியே போயிட்டு அப்புறமா என்ன வரும்? அப்படியே போயிட்டு இங்க 0 வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ -36 எப்படி இருக்கும்? சோ லெஃப்ட் மூவ் ஆகும்போது மைனஸோட அதாவது இந்த நம்பர் அதாவது 36 வந்து 37 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வேல்யூ என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். இப்போ -39 -40 இங்க என்ன இருக்கு? -41 42 43 இங்க 44 இங்க 45 இங்க என்ன இருக்கு? 46 இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? 35 சொல்லிருக்காங்க. அப்போ 35 இங்க இருக்கு, 35 இங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு? 46 இருக்கு. சோ இது எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் லெஃப்ட் டு த நம்பர் லைன். சரியா? இப்ப இதுல எது பெருசு? -46 பெருசா -35 பெருசா அப்படின்னு கேட்டோம்னா -35 தான் பெருசு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் சைன் இருக்கும்போது எது சின்ன நம்பரா இருக்கோ அதுக்குதான் என்ன வரும்? கிரேட்டர் வேல்யூ. அதுதான் பெருசு. மைனஸ்னா என்னது? போயிட்டே இருக்கும், கம்மியாயிட்டே இருக்கும் போது இது நிறைய கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ திஸ் வில் பி கிரேட்டர். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கு? -46 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? தேர் ஆர் இன்டிஜர்ஸ் டேஷ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் -5 to +5. இப்போ -5ல இருந்து +5 நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை இன்டிஜர்ஸ் நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இங்க -5 எழுதுறோம். இங்க என்ன போடணும்? -6 போடணுமா? இல்ல, தப்பு. என்ன போடணும்? -4 போடணும். இங்க என்ன போடணும்? -4. அடுத்தது என்ன போடணும்? -3. அடுத்தது -2 -1 0 0க்கு அப்புறம் என்ன போடணும்? 1 2 3 4 5. சோ இங்க நம்ம 0க்கு ரைட்ல என்ன வரும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். அதுவே 0க்கு லெஃப்ட்ல என்ன வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். அது எப்படி ஆகும்? -1 -2 -3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? -5ல இருந்து இங்க -5 இருக்குது, +5 வரைக்கும் போத் இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் சேர்த்திக்கணும். எத்தனை இன்டிஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 11 integers from -5 to +5. ஓகேவா? dash is an integer which is neither positive nor negative. So 0. 0க்கு தான் என்னது? நமக்கு +0 -0 அப்படிலாம் கிடையாது. 0 is neutral. இங்க பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, நியூட்ரல். 0க்கு லெஃப்ட்ல என்னவாகும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் போகும். 0க்கு ரைட்ல என்னவாகும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் போகும். ஓகேவா? Say true or false. Each of the integers -18, 6, -12, 0 is greater than -20. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன ஆயிடக்கூடாது? இங்க 20 இந்த 20 நம்பர் தானே பெருசா இருக்கு. அதனால ஆமாப்பா எல்லாமே கிரேட்டர். இதுதான் கிரேட்டரா இருக்கணும், இதெல்லாம் கிரேட்டர் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இப்போ நம்ம -20னா எங்க இருக்கும் பாருங்க, -20 இங்க இருக்கும். ஸோ அது அப்படியே நம்ம ரைட்ல அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா இங்க -18 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், -12 இருக்கும், அதுக்கப்புறம் 0 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 6 இருக்கும். ஸோ இது நடுவில் இருக்க நம்பர்லாம் நான் எழுதல, இப்படிதான் நம்பர் லைன் இருக்கும். இப்ப நமக்கு பாருங்க 0க்கு அப்புறம் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எப்பயுமே நமக்கு கிரேட்டர் தான், 0வை விட மைனஸை விட கிரேட்டர் தான். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்ல எது கிரேட்டர்னு பாத்தீங்கன்னா -20 கிரேட்டரா -12 கிரேட்டரா அப்படின்னு பார்த்தோம்னா -12 தான் கிரேட்டர். ஏன்னா என்னது, இது -20 கம்மியா இருக்கு. சரியா? அப்போ நிறைய அதிகமா கம்மியா இருக்கு. இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால எது கிரேட்டர்? மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் பெருசா இருந்தா அதோட வேல்யூ என்னது, ஸ்மால். சரியா? இப்ப நம்பர் இது 12 சின்னதா இருக்கு, இதோட வேல்யூ என்னது, கிரேட்டர். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, -18 is greater than -20. எஸ், ஆமா தானே? -20 கிரேட்டரா -18 கிரேட்டரா அப்படின்னு கேட்டோம்னா -18 தான் கிரேட்டர். இப்போ -18 கிரேட்டர். 6ன்றது பாசிட்டிவ் நம்பர், அப்போ 6 கண்டிப்பா கிரேட்டர். அதே மாதிரி -12 கிரேட்டரா? ஆமா, -12 கிரேட்டர். 0 கிரேட்டரா? ஆமா, மைனஸை விட என்னது, 0 கிரேட்டர் தான். 0 தான் நம்ம பாசிட்டிவ்ல லீஸ்ட் இன்டிஜர். ஆனா நெகட்டிவ் கம்பேர் பண்ணும்போது 0 வந்து கிரேட்டர். So each of the integer -18, 6, -12, 0 is greater than -20. Yes, this answer is true. This is true. எல்லாமே இந்த நம்பரோட கிரேட்டர். ஓகேவா? -1 is right 2 of 0. இப்போ நம்ம நம்பர் லைன் போடுறோம். நம்பர் லைன் போட்டோம்னா -1. இப்போ நம்ம இங்க 0 மார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 0 மார்க் பண்றோம்னா இங்க ரைட்ல என்ன மார்க் பண்ணுவோம், ரைட்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1, 2 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். இங்க லெஃப்ட்ல என்ன மார்க் பண்ணுவோம், -1, -2, -3 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, -1 is right of 0. இது லெஃப்ட். ஸோ -1 is என்ன of 0, left of 0. ஓகேவா? +1 தான் என்னது, right of 0. So what is the answer? Answer is false. -1 எப்படி இருக்கு, 0க்கு லெஃப்ட்ல இருக்கு. சரியா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரைட்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. So the answer is false. -10 and 10 are equal distance from 1. So 1ல இருந்து -10ம் 10ம் ஈக்குவல் டிஸ்டன்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும், 0ல இருந்து தான் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். ஆமா தானே? ஸோ இங்க நான் -10 நோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1. இங்க 0. அப்புறம் என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப நமக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, நடுவுல இருக்க நம்பர் என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1. ஸோ இப்ப நம்ம 1 மார்க் பண்ணினோம்னா, 1 மார்க் பண்ணினோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளவு மூவ் ஆகுதுன்னு பாருங்க. 1ல இருந்து -10 வரைக்கும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இங்க 11 டிஸ்டன்ஸ், 11 வந்து ஜம்ப் பண்ணினாதான் நமக்கு இங்க -10க்கு வருது. அதே இப்ப நம்ம +10க்கு எவ்வளவு ஜம்ப் ஆகுதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சோ இந்த பக்கம் என்ன இருக்கு, 9 தான் இருக்கு. அப்போ இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது. நோ, இட் இஸ் நாட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இந்த பக்கம் போகும்போதும் 11 இருக்கணும், இந்த பக்கம் போகும்போது 11 இருக்கணும்னா தான் ஈக்குவல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகும்போது 11 மூவ் ஆகுது, இந்த பக்கம் 9 மூவ் ஆகுது. So what is the answer? Answer is false.
நெக்ஸ்ட் ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0. இப்போ நமக்கு 0 இருக்கு, இங்க நெகட்டிவ் இன்டிஜர் -1 இருக்கு. இப்போ 0 கிரேட்டரா -1 கிரேட்டரான்னு கேட்டா என்னது 0 தான் கிரேட்டர், ரைட்? ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் கிடையாது, ஸ்மாலர் தான். 0 தான் நமக்கு ஸ்மால் நம்பர், இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா நம்ம மைனஸ் எல்லாம் படிக்கும் போது என்ன அர்த்தம்? 0 தான் பிக்கர் நம்பர், மைனஸ்ல இருக்கிறதுலாம் என்னது கிரேட்டர் நம்பர். ஸோ ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் 0 தான் வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ். எஸ், எல்லா ஹோல் நம்பர்ஸும் இன்டிஜர்ஸ் தான். ஹோல் நம்பர்ஸ்னா என்னது? முதல்ல 0, 1, 2, 3 இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது என்னது? ஹோல் இன்டிஜர், ஹோல் நம்பர்ஸ். அப்போ இதுல வந்து என்ன இருக்கு? 1, 2, 3ல இருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0வும் வந்து நான் நெகட்டிவ் நம்பர். அப்போ all whole numbers are integers is true. Mark the numbers 4, -3, -6, -1, -5 on the number line. So first நம்ம number line போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு நம்பர் லைன் போட்டாச்சு. ஸோ நம்பர் லைன் போட்டோம்னே நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு எது மேக்ஸிமம் 4 இருக்கு, இந்த பக்கம் -5 இருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? 0 நோட் பண்ணிக்கலாம். சரியா? இங்க 0 நோட் பண்ணிக்கிட்டு 0க்கு ரைட் சைட்ல என்ன நம்பர் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பாசிட்டிவ் நம்பர் நோட் பண்ணும். இதே 0க்கு லெஃப்ட் சைட்ல என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் -1, -2, -3, -4, -5, -6 அப்படின்னு நோட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் தப்பு, வாட் ஆர் த ராங்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்த இடத்துல பாத்தீங்களா -1 போட்டிருக்கீங்களா? -1 போட்டுட்டு இந்த இடத்துல -3, இந்த இடத்துல -4 அப்படின்னு போடக்கூடாது. நம்பர் எப்படி இருக்கணும்? கண்டினியூஸா இருக்கணும். அது ஒண்ணு, அந்த மாதிரி ஒண்ணு தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு பாக்ஸ் விட்டுட்டு, இப்போ இங்க 0 நோட் பண்றீங்க, இங்க வந்து 1 நோட் பண்றீங்க, இங்க 2 போட்டுட்டு இதை விட்டுட்டு இங்க 3 போடலாம், அப்படி போடக்கூடாது. கரெக்டா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஒரு யூனிட்னா ஒரு டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கணும். இங்க இடம் பத்தல, அதனால நான் இங்க போட்டுட்டு இங்க -1 போட்டுக்கிறேன், அப்படிலாம் போடக்கூடாது. 0க்கு பக்கத்துல இருக்கிற லைன் இந்த டிஸ்டன்ஸ்ல என்னவா இருக்கணும்? நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிடணும். சோ இந்த மாதிரி ராங் நம்ம பண்ணக்கூடாது நம்பர் லைன்ல. சரியா? இப்போ மார்க் த நம்பர்ஸ் 4 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 4. ஓகே, 4 நோட் பண்ணியாச்சு. அப்புறம் -3 எங்க நோட் பண்ணோம்? இது வந்து தனித்தனி கொஸ்டினா கேட்டிருந்தாங்கன்னா தனித்தனியா நோட் பண்ணலாம். ஒரே கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரே கொஸ்டின் நோட் பண்ணிடலாம். -3 இங்க 6 + 6, இங்க -1, இங்க என்னது? -5. ஓகே, இந்த நம்பர் லைன் which number is 4 units to the right of -7? ஸோ முதல்ல நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். -7 சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? -7 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? -7 எழுதிக்கலாம். ரைட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படிதான் மூவ் ஆக பண்றோம். இப்படி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இப்போ இங்க என்ன வரும்? -6, -5, -4, -3, -2, -1. அப்புறம் இங்க என்ன வரும்? 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? -7 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு? -7. அப்புறம் -4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் -7. ரைட்னா என்னது? இந்த டைரக்ஷன்ல நீங்க மூவ் பண்றீங்க. சோ 1, 2, 3, 4. அப்போ 4 யூனிட்ஸ் நம்ம மூவ் பண்ணா நமக்கு எந்த பாயிண்ட் வருது? -3. So what is the answer? First ஒன்னுக்கு answer is -3. So -3 is 4 units right of -7. இப்போ next 5 செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன்னுக்கு நம்ம நம்பர் லைன் போடலாம். ஓகே, நம்பர் லைன் போட்டுட்டேன். இப்போ என்ன சொல்லிருக்காங்க? 5 units to the left of 3ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க 3 நோட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன வரும்? 2, இங்க 1,
இங்க 0. சரியா? 0, 1, 2, 3. ஏன் நான் இப்படி நோட் பண்றேன்னா, நம்ம எங்கேயாவது 0 போட்டுட்டு நமக்கு நம்பர் இல்லாம போயிடும். திரும்பவும் நம்ம லைன அழிச்சுட்டு திரும்பவும் போடணும். அதனால நமக்கு மேக்ஸிமம் என்ன குடுத்துருக்காங்களோ அத பண்ணிட்டு நம்ம அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். இப்ப இந்த பக்கம் என்ன வரும்? -1 வரும். இங்க -2 வரும். இங்க -3 வரும். இங்க -4 வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ லெஃப்ட் ஆஃப் 3 குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட்ட நோட் பண்றோம். இப்போ லெஃப்ட்னா எந்த பக்கம் சைடு மூவ் ஆகும் பாருங்க. ரைட்னா இந்த சைடு ஆரோ மார்க் போடணும். இப்படி இந்த சைடுல மூவ் ஆகும். இப்படி ஜம்ப் ஆகும். லெஃப்ட்னா பாருங்க 5 யூனிட்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5. இப்போ 5 யூனிட்ஸ் மூவ் பண்ணா நமக்கு என்ன வருது? இந்த இடத்துல எந்த பாயிண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ 5 யூனிட்ஸ் to the left of 3 என்னது? ஆன்சர் இஸ் -2. Find the opposite of the following numbers. So opposite அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருந்தா மைனஸ்ல எழுதிக்கணும், மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல எழுதிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. 44ன்றது என்னது? +44 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட ஆப்போசிட் என்னது? -44. இப்போ செகண்ட் ஒன் என்ன இருக்கு? -19. -19 இருக்கு. இதோட ஆப்போசிட் என்னது? +19. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? வெறும் 19 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் 0. 0க்கு வந்து என்னது? நோ பாசிட்டிவ், நோ நெகட்டிவ். இங்க என்னது? -0ன்றது ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி +0ன்றது ஒண்ணு கிடையாது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னது? ஆப்போசிட் நம்பரே கிடையாது. அதேதான் ஆப்போசிட். 0னா 0 தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? -312 கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? +312 எழுதிக்கலாம். அதர்வைஸ் 312. 312 மட்டும் எழுதினாலே என்ன அர்த்தம்? முன்னாடி பாசிட்டிவ் சைன், பாசிட்டிவ் நம்பர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். Next, fifth one, 789 minus 789. ஓகேவா? If 15 kilometer east of a place. இப்போ நம்ம இதுதான் place. இதுதான் place. இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 நோட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் 0. சரியா? இப்போ இந்த 15 kilometer east of this place. இங்க இருக்கு. ஸோ இதுதான் ஈஸ்ட், இது வெஸ்ட். வெஸ்ட். If 15 kilometer east of the இது வந்து என்னது? 15 kilometer east of the place. This is place. Placeன்றது நம்ம என்னவா வச்சுக்கிறோம்? 0வா வச்சுக்கிறோம். அப்புறம் அப்போ 15 kilometer west of the அப்படின்னா எப்படி இருக்கும்? இங்க -15 அப்படின்னு இருக்கும். சரியா? ஈஸ்டுக்கு ஆப்போசிட்ல நமக்கு வெஸ்ட் இருக்கு. சோ ஈஸ்ட் இந்த டைரக்ஷன் அப்படின்னா வெஸ்ட் என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ +15னா வாட் இஸ் த இண்டிஜர் தட் ரெப்ரசன்ட் 15 கிலோமீட்டர் வெஸ்ட் இஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட்னா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? தட் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் -15 கிலோமீட்டர். ஓகேவா? From the following number lines, identify the correct and wrong representations with reason. So first one என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம first one பார்க்குறோம். இங்க இருக்கு 0 இருக்கு. இந்த பக்கம் -1, -2, -3, -4, -5, -6 இது ஓகே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? 2, 4, 6, 8ல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் டிஸ்டன்ஸ் 1 தான் அப்படின்னா இதுக்கும் டிஸ்டன்ஸ் என்னது? 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ராங். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க்ட். இண்டிஜர்ஸ்னா என்னது? இந்த 2, 3, 4, 5 அதெல்லாம் இண்டிஜர்ஸ். இண்டிஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க். என்னவா இருக்கீங்க? 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டு மார்க் பண்ணிருக்காங்க. இண்டிஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்னா இங்க 0 இருக்கு, -1, -2, -3, -4, -5, -6, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இங்க -6 வரைக்கும் இருக்கு, இங்க 7 வரையும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன? கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இங்க 8 வரும், 9 வரும், இங்க -7 வரும், -6 வரும். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா, 0 இருக்கா, 0ல இருந்து கண்டினியூஸா மார்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பண்றதுதான் பார்க்கணும். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா திஸ் இஸ் கரெக்ட். எல்லாமே கரெக்டா இருக்கு இதுல. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்திருக்காங்க? இங்க 0 இருக்கு பாருங்க, -1. இங்க என்ன இருக்கு? ஒரு பிரேக் கொடுத்துட்டாங்க. இங்க எதுவுமே மார்க் பண்ணல. சோ
This is correct or wrong? Na? Wrong. Integers are not correctly marked. What is this? This is wrong. இதுல என்ன wrong அப்படின்னு பார்த்தோம்னா -2. -2 is not correctly marked. ஒரு பாயிண்ட் தள்ளி மார்க் பண்ணிருக்காங்க. சரியா? -2 இங்க வந்திருக்கணும். -2 இங்க வந்திருக்கணும். ஆனா எங்க மார்க் பண்ணிட்டாங்க? இங்க மார்க் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாமே தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் fourth one. fourth one பாத்தீங்கன்னா இதுல எப்படி மார்க் பண்ணிருக்காங்க? இங்க 0 இருக்கு. சோ இந்த பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இது 1. அப்போ அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னது? -1. அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? 2க்கு அப்புறம் என்ன இருக்கு? இங்க ஒரு கேப் விட்டுருக்காங்கல்ல, இங்க 3. இங்க என்ன வந்திருக்கும்? இங்க -4. இங்க -3 வந்திருக்கும். -2 அதுக்கு முன்னாடி என்னது? -3. So this is correct statement. The fourth one என்னது? This is correct. Integers are correctly marked. அதாவது integers எல்லாமே என்ன இருக்கு? They have given equal distance. Equal distanceல நமக்கு கரெக்டா மார்க் பண்ணிருக்காங்க. Integers are marked at equal distance. So integers. Integers are marked at equal distance. ஓகேவா? நெக்ஸ்ட் fifth one. Fifth one என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க 0 இருக்கு. சரியா? 0க்கு லெஃப்ட் சைடுல நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் -1 ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? இங்க -1, -2, -3 அப்படின்னு போறப்போ இப்ப இங்க என்ன வரும்? -4, -5, -6. சோ நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து -1 நோட் பண்ண கூடாது. தப்பு. நமக்கு 0 தான் நடுவுல இருக்கு. 0க்கு ரைட்ல என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். 0க்கு லெஃப்ட்ல வந்து என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸ். So what is this? This is correct or this may be wrong. இதுல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்னது? மைனஸ்ல வர்றது. நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் மார்க்ட் wrongly. சரியா? இந்த நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. Write all the integers between the given numbers. First one என்ன கொடுத்திருக்காங்க? 7 and 10. So between என்னது? நடுவுல. இப்போ 7க்கு அப்புறம் என்ன போடுவோம்? 7க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் என்ன போடுவோம்? 9, 9க்கு அப்புறம் என்ன போடுவோம்? 10. So 7 and 10க்கு betweenனா what are the numbers? 8 and 9. So first oneக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 and 9 are the numbers. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா -5. -5க்கு பிட்வீன் கேட்டிருக்காங்களா? நம்ம -5 விட்டுடுவோம். சரியா? -5க்கு அப்புறம் என்ன வரும்? -4 வரும். நம்ம என்ன தப்பா போட்டுறக்கூடாது? -5க்கு அப்புறமா -6 வரும்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. சோ நம்பர் லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க பாருங்க -5. இங்க என்ன வரும்? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. சோ பிட்வீன் எதுக்கு பிட்வீன் கேட்டிருக்காங்க? -5க்கும் 4க்கும் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அப்ப என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3. சோ நமக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்னு தெரியணும். -5க்கு அப்புறம் என்ன எழுதிடக்கூடாது? திஸ் இஸ் ராங். -6 எழுதிடக்கூடாது. நம்ம இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆகும்போது என்னவாகும்? நம்பர்ஸ் இது மைனஸ்ல இருக்கிறது குறைஞ்சிட்டு வரும். பிளஸ்ல இருக்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தாலும் அதே மாதிரி நம்ம நம்பர் லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் லைன்ல எதுக்கு எடுத்திருக்காங்க? -3 கேட்டிருக்காங்க. -3 அதுக்கு முன்னாடி என்ன வரும்? -2, -1, 0, 1, 2, 3. அப்போ how many numbers are between? -3 விட்டுருங்க, 3 விட்டுருங்க. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? -2, -1, 0, 1, 2. So the numbers between are -2, -1, 0, 1 and 2. Clear? Next fourth one. Fourth one என்ன கொடுத்திருக்காங்க? -5 and 0. இதே மாதிரி. So இங்க நம்ம -5 போட்டோம்னா என்ன வரும்? -4, -3, -2, -1, 0. So -5க்கும் 0க்கும் நடுவுல என்ன நம்பர்ஸ் இருக்கு? -4 இருக்கு,
-3 இருக்கு, -2 இருக்கு, -1 இருக்கு. So numbers between -5 and 0 is -4, -3, -2, -1. அதுக்கப்புறம் 0 வந்து. Put the appropriate signs greater than or less than in the box. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு -7 and +8. இப்போ இது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டரா இருக்கும். ஸோ இந்த சைன் நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா -8 இருக்கு, -7 இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா மைனஸ் சைன்ல எந்த நம்பர் கம்மியா இருக்கோ சரியா, லெஸ் வேல்யூ எது நம்பர் சின்னதா இருக்கோ அதுதான் நமக்கு என்னது கிரேட்டர் வேல்யூ இருக்கும். மைனஸ்ல இருக்கும்போது கம்மி வேல்யூக்கு கம்மி டிஜிட் தான் என்னவா இருக்கும், கம்மி இன்டிஜர் தான் கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். அப்ப என்னது -7 இஸ் கிரேட்டர் சரியா. -8 வந்து எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். இப்ப அதே மாதிரி தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, -999 1000. ரெண்டுத்துல எது பெருசு, 1000 தான் பெருசு. ஆனா நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது 1000 சின்னதாயிடும், -999 என்னவாயிடும், பெருசாயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் -111 -111 this will be equal. இது நம்ம யோசிக்கணும், ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான் இருக்கு. இப்போ ஜீரோவா -200 பாத்தீங்கன்னா 0 இருக்கு. இந்த பக்கம் போகும்போது என்னவாயிடும், -200. இப்போ 0ன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கடனுமே வாங்கல நீங்க. ஆனா -200னா 200 rupees கடன் வாங்கிருக்கீங்க. அப்போ எது கிரேட்டர், கடன் வாங்காம இருக்கிறது தான் கிரேட்டர். ஸோ 0 will be greater. கிளியரா? Arrange the following integers in ascending order. First one. ஸோ நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 12, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 14, 16, 18, -20. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ் முதல்ல நம்ம அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்றோம், 12க்கு அப்புறம் 14, 16, 18 இது நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் நோட் பண்ணலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் என்னது, -11, அப்புறம் -13, அதுக்கப்புறம் -15, -17, -19, -20. இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், எதுக்கு கிரேட்டர் வேல்யூ இருக்கோ, எது பெரிய நம்பரோ அதுதான் சின்னது. அப்போ எது சின்ன நம்பர் இதுல பார்த்தோம்னா -20 தான் சின்ன நம்பர். ரைட், -20 நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணலாம். -20 தான் சின்ன நம்பர். அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா -19, அதுக்கப்புறம் -17, அதுக்கப்புறம் -15, -13, -11. ஸோ டோட்டலா ஃபைனலி நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் -20 அதுதான் சின்ன நம்பர். அதுக்கப்புறம் -19, -17, -15, -13, -11, அதுக்கப்புறம் 12, 14, 16, 18. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம நோட் பண்ண, பாசிட்டிவ் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். 6 இருக்கு, அப்புறமா 8 இருக்கு, அப்புறம் 0 நம்பர் இருக்கு, நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் 12, 4, 22, 4 இருக்கு, 22. ஸோ இது அசெண்டிங் ஆர்டர்ல நோட் பண்ணும்போது என்ன வரும், 0 ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், 4 வரும். ஸோ 0, 4, அதுக்கப்புறம் என்ன வரும், 6 வரும், 6, அதுக்கப்புறம் என்ன வரும், 8, அதுக்கப்புறம் என்ன வரும், 12, 22. ஸோ எல்லா நம்பர்ஸும் நம்ம எழுதிட்டோம், 12, 22. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் நோட் பண்ணலாமா, -28, -5, -40, அப்புறம் -1. ஸோ -28 எழுதிட்டோம், -5 எழுதிட்டோம், -40 எழுதிட்டோம், -1 எழுதிட்டோம். எல்லா நம்பர்ஸும் எழுதிட்டோம். இதுல வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பாத்தீங்கன்னா, எது பெரிய நம்பரோ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ -40, அப்புறம் என்ன வரும், -28, -5, அதுக்கப்புறம் -1. ஸோ இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது, -40.
-28 -5 -1 அதுக்கப்புறம் 0 4 6 8 12 22 சரியா? சோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ இதுலயும் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் முதல்ல எழுதலாம். இது 10 இஸ் a பாசிட்டிவ் நம்பர் 10 அதுக்கப்புறம் 100 அதுக்கப்புறம் 0 அதுக்கப்புறம் 1000 அதுக்கப்புறம் 1 ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எழுதிட்டோம். 10 எழுதிட்டோம் 100 எழுதிட்டோம் 0 வந்து எய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அதான் நம்ம இதுல இன்வால்வ் பண்ணிக்கலாம் 0 அதுக்கப்புறம் என்னது 1000 அதுக்கப்புறம் 1 சரியா? இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இதுல நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது சின்ன நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 0 அதுக்கப்புறம் என்ன வரும் 1 வரும் அதுக்கப்புறம் 10 வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் 100 அதுக்கப்புறம் 1000 சரியா? இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன இருக்கு? -100 இருக்கு -1000 இருக்கு -1 இருக்கு -10 இருக்கு. அப்போ பாருங்க -100 எழுதிட்டோம் -1000 எழுதிட்டோம் -1 எழுதிட்டோம் -10 எழுதிட்டோம். எல்லா நம்பரும் எழுதியாச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணா என்னது? எது பெரியசோ பெரிய நம்பரோ அதுக்கு தான் லெஸ் வேல்யூ. இப்போ என்ன வரும்? -1000 -100 -10 -1. ஸோ இப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? -1000 அதுக்கப்புறம் -100 அதுக்கப்புறம் -10 -1 0 1 10 100 1000 ஓகே. Arrange the following integers in descending order. Descending order na என்னது? bigger number to smaller number. அப்பதான் bigger to smaller பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் முதல்ல எழுதிக்கலாம். 14 27 15 அதுக்கப்புறம் 11 இருக்கு லாஸ்டா 0 எழுதிக்கலாம். அது பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவும் இல்ல. இப்போ 14 எழுதியாச்சு 27 எழுதியாச்சு 15 எழுதியாச்சு 11 எழுதியாச்சு 0 எழுதியாச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இதை நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் அரேஞ்ச் பண்ணணும். பெரிய நம்பர் என்னது? 27 அதுக்கப்புறம் என்ன வரும்? 15 அதுக்கப்புறம் என்ன வரும்? 14 அதுக்கப்புறம் என்ன வரும்? 11 அதுக்கப்புறம் 0. ஸோ இதுல பார்த்தோம்னா இது பெரிய நம்பர், இங்க 0ன்றது சின்ன நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் எழுதலாமா? நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் என்ன கொடுத்திருக்காங்க? -14 கொடுத்திருக்காங்க -9 கொடுத்திருக்காங்க -17 கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல எது பெரிய நம்பர்? எதுக்கு கம்மி வேல்யூ இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ இதுல எது பெரிய நம்பர்? -9 தான் பெரிய நம்பர். அதுக்கப்புறம் எது பெரிய நம்பர்? -14 பெரிய நம்பர். அதுக்கப்புறம் என்ன நம்பர்? -17. அப்போ இதுல பார்த்தோம்னா which is the greater number? இதுதான் கிரேட்டர் நம்பர். ஏன்னா மைனஸ்ல இருக்கும்போது எதுக்கு கம்மி வேல்யூ இருக்கோ அதுதான் கிரேட்டர். இது என்னது? ஸ்மாலர் நம்பர். நம்ம இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். பிக்கர் நம்பர் இதுல என்னது? 27 அதுக்கப்புறம் என்ன வரும்? 15 அதுக்கப்புறம் என்ன வரும்? 14 அதுக்கப்புறம் 11 அதுக்கப்புறம் 0 அதுக்கப்புறம் என்ன வரணும்? -9 தான் வரணும். சரியா? -17 போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன வரும்? -14 நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன வருது? -17. கிளியரா? சோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாமா? செகண்ட் ஒன் கொடுத்திருக்காங்க. முதல்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன இருக்கு? 65 இருக்கு 78 இருக்கு 400 இருக்கு. இதான பாசிட்டிவ் நம்பர்ஸ். பாருங்க 65 78 400. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாமா? எது பெரிய நம்பர்? 400 பெரிய நம்பர். அதுக்கப்புறம் என்னது? 78 வரும். அதுக்கப்புறம் 65 வரும். ஓகே. இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் எழுதலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? -99 -120 -46 -600. ஸோ இந்த 4 நம்பர் கொடுத்திருக்காங்களா?
இதுல இருக்கிறதுலயே வந்து பெரிய நம்பர் அப்படின்னா என்னது? எதுக்கு சின்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ -46 தான் பெரிய நம்பர். அதுக்கப்புறம் என்ன வரும்? -99. அதுக்கப்புறம் -120. அதுக்கப்புறம் -600. சரியா? -600 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். இப்ப நம்ம இத டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிக்கர் நம்பர் இஸ் 400. அதுக்கப்புறம் 78, 65. அதுக்கப்புறம் என்ன வரணும்? -46 தான் பிக்கர் நம்பர். -600 போட்டுறக்கூடாது. மைனஸ்ல இருக்கும்போது பெருசா இருந்தா அதுக்கு கம்மி வேல்யூ. அப்புறம் -46க்கு அப்புறம் என்னது? -99, -120, அப்புறம் -600. ஓகேவா? So this is the answer. இப்போ லாஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் வந்து முதல்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 111, 333, 555, 7, 4, 7, 7,777. So these are all positive numbers. இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணலாமா? பெரிய நம்பர் எது இதுல? 4 7s. அதுக்கப்புறம் என்ன வரும்? 555. அதுக்கப்புறம் 333. அதுக்கப்புறம் 111. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதியாச்சு. நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் எழுதலாமா? -222, -444, -666, -888. ஓகே, -22 எழுதியாச்சு, -44 எழுதியாச்சு, -666, -888. இதுல பார்த்தோம்னா எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு கம்மி வேல்யூ இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். இப்போ என்ன எழுதணும்? -222. அதுக்கப்புறம் என்ன வரும்? -444. ஓகே, இதை விட இதான கம்மி நம்பர், இதை விட இது இது. அதுக்கப்புறம் -666, -888. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? 477,777. இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். அடுத்தது என்னது? 555. அதுக்கப்புறம் 333. அப்புறம் 111. அப்புறமா பிக்கஸ்ட் நம்பர் என்னது? -222, -444, -666, -888. ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்க இருக்கிறது தான் பிக்கஸ்ட் நம்பர். கிளியரா? Objective type questions like 12th one, there are dash positive integers from -5 to 6. So -5, அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம என்ன எழுதுவோம்? -4 எழுதுவோம். அப்புறம் -3, -2, -1, 0. அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம்? 1, 2, 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. So this much integers from -5 to 6. So how much? 7 numbers. Okay, 0 வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 0 is what? Non-negative integer. 0 is நம்ம இது என்ன சொல்லுவோம்? Non-negative integer அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எத்தனை பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கு? -5ல இருந்து 6 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 integers. Clear? Answer is C1. Next, the opposite of 20 units to the left of 0. So இங்க 0 இருக்கு. Left of 0னா என்னது? -20. Clear? அப்பனா -20க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it will be +20. Question நல்லா புரிஞ்சுக்கணும். The opposite of 20 units to the left of 0. Left of 0க்கு -20 தான். So -20க்கு ஆப்போசிட் என்னது? Opposite is +20. கொஸ்டினே வந்து லெஃப்ட் ஆஃப் 0. இதுதான் கொஸ்டினே. -20 தான் கொஸ்டினே. அதுக்கு ஆப்போசிட் என்ன கேட்டிருக்காங்க? +20 கொடுத்திருக்காங்க. So 20 is the answer. சரியா? நெக்ஸ்ட்,
1 unit to the right of -7. So -7க்கு ரைட் சைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? -6, -5 அப்படிதானே போகும். So 1 unit to the right of -7 is -6. Next, 3 units to the left of 1. So இங்க 1 கொடுத்திருக்காங்க. இதுக்கு லெஃப்ட் என்ன வரும்? 0 வரும். அதுக்கப்புறம் -1 வரும். அப்புறம் -2 வரும். -3 வரும். So 1ல இருந்து 3 யூனிட்ஸ் லெஃப்ட். அப்போ 1ல இருந்து 3 யூனிட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்றீங்க. 1, 2, 3 யூனிட்ஸ். இப்போ என்ன வரும்? -2. -2 is the answer. Okay. The number line which determines marking the position of any number to its opposite on a number line. The number line which determines the marking position of the any number. அதாவது எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இங்க 0 இருக்குன்னா இங்க +1, இங்க -1. சோ இதுதான் என்னது? ஒரு மிரர் மாதிரி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்னது? பாசிட்டிவ். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். இங்க -2 இருந்ததுன்னா அதோட மிரர், அதாவது அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? +2 இருக்கும். இங்க -3 இருந்ததுன்னா இங்க என்ன வரும்? +3 இருக்கும். சோ நமக்கு எது நடுவுல இருக்குது, நியூட்ரல்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் விச் டிட்டர்மைன்ஸ், எது டிட்டர்மைன் பண்ணும் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா 0. 0 டிட்டர்மைன்ஸ் த பொசிஷன் ஆஃப் இட்ஸ் ஆப்போசிட் நம்பர். கிளியரா?